சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ண என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போது அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதே மாதிரி என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு 3 பேக் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் வீட்டில் ரெடி பண்ண உரத்தோட மண் லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மண்புழு உரம்னு சொல்லக்கூடியது. இதை பற்றி நான் இந்த 2 உரம் பற்றி நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி தயாரிக்கிறது, இல்லை எங்கே வாங்கலாம், நம்மளாம் எப்படி வீட்டிலே எப்படி தயாரிக்கிறது, வேஸ்ட் யூஸ் பண்ணின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தேவை. அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய பயோ ஃபர்டிலைசர் அதுவும் இதில் மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் தண்ணி, தேவையான தண்ணி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்கு பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஒரு 3 அந்த இதிலேருந்து ஒரு 3 ஜக் ஆஃப் வாட்டர் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும், இதில் உப்பிடும். பார்க்கலாம் நீங்கள். நீங்கள் இப்போயே பார்க்க முடியும் எக்ஸ்பேண்ட் ஆகிறத லைட்டாக. ஸோ இதை ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இது அப்படியே இதை எக்ஸ்பேண்ட் ஆகிறது நீங்களே பார்க்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் விட்டுறலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இது ஆக ஆரம்பிச்சிடும். நான் இந்த 3 பேக்குக்குமே நான் ஊற்றுறேன். ஃபுல்லாக எல்லா சைடும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் வாட்டரை. தண்ணியை நல்லா உறிஞ்சிக்கும் அந்த தேங்காய் நாருன்றது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல குவாலிட்டியான இந்த கொக்கோ பீட் அந்த தேங்காய் நார் கழுவி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேக்குக்கு ஊற்றிட்டேன். நீங்கள் பார்க்கலாம், இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள், இது இன்னும் தண்ணி ஊற்றாதது, இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஊற்றுனது பாருங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள் இந்த 2மே. ஸோ இது 3வது இதுக்கு ஊற்றுறேன். மெதுவாகவே நீங்கள் மெதுவாக ஊற்றணும். சில பேர் எடுத்தோன்னே இந்த பேக்கில் ஓட்டை போட்டுருவாங்க. நம்ம இதெல்லாம் முடிச்ச அப்புறம் இந்த கவரில் நம்ம ஓட்டை போடலாம். அதுக்குள்ளே ஓட்டை போட்டால் இந்த மாதிரி வாட்டர்லாம் வெளியே போயிடும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், நீங்கள் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எப்படி இதாக இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே வந்தாலே இந்த பேக்கெட் ஃபுல்லாகவே வந்துடும். இந்த இது இந்த மாதிரி இல்லாத இடத்துல நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். இது ஒரு ஈஸியான டெக்னிக். இது நம்ம மாடியில் மண்ணை இது பண்ணாமல், இது ரொம்ப வெயிட்டே இருக்காது, அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி இது பாருங்கள் பேக் ஃபுல்லாக வந்துருச்சு. அந்த பிரிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். இது தண்ணி ஊற்றணும், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகி பேக் ஃபுல்லாக வந்துடும். பார்க்கலாம் நீங்கள் 3 பேக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சம் காயரை எடுத்து வெளியே எடுத்துகிட்டு
மண்ணும் மண்புழு உரமும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட செம்மண் இப்போ கைவசம் இல்லை. ஸோ செம்மண் போட்டால் இன்னும் நல்லது. இல்லாத பட்சத்தில் நார்மல், இது வந்து மண் மட்டும் இல்லை, காம்போஸ்ட் வீட்டில் செஞ்சு ரெடி பண்ண உரமும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் மண்புழு உரமும் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கொஞ்சம் பாதி காயரை நான் அள்ளிட்டேன். இந்த தேங்காய் நார் வந்து நான் பாதி அள்ளிட்டேன். இதுதான் ஒரிஜினல் அளவு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அளவு. இது நான் பாதி அள்ளிட்டேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா மண்ணும் மண்புழு உரமும் நான் சேர்க்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள். நல்லா உரமாக இருக்குது. பிளாஸ்டிக் மட்டும் இருக்காமல் பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் இந்த தேங்காய் நார் கழிவு தான் இருக்கணும். மீடியமாகவே மண்ணும் உரம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். நீங்கள் உரம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் இது 50% காயர்னால் கிட்டத்தட்ட 30% நீங்கள் உரமே சேர்க்கலாம். மண்புழு உரம் சேர்த்துட்டு மண் ஒரு 10 to 20% மண் இருந்தால் போதும். நல்லா கலரி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா உரம் மண்ணும் சேர்ந்தது. இது இதில் நீங்கள் வெளியே கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கூட எடுத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மண் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதோட உரம் மண்புழு உரம் பார்த்தீங்கன்னா சேர்க்க போகிறேன். அது இது மாதிரி ஒரு 2 ஜக் சேர்க்க போகிறேன். பாருங்கள். இதுவே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இறங்கும் மண்ணானது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுனா தான் நீங்கள் செடி வைக்கும் போதும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதுவே போதும், இந்த மண்புழு உரமானதே போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏர் பாக்கெட்ஸ் உள்ளே இருக்கக்கூடாது. ஸோ ஏர் டைட்டாக இருக்கணும். ஸோ கேப்புன்றது இல்லாமல் நல்லா மண்ணை இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேப்ஸ் இருக்காது. ஸோ இதுதான் ஒரு பேக் ரெடி பண்ணக்கூடிய டைப். ஸோ ஓகே. ஸோ இதே மாதிரி நான் இந்த 2 பேக்கும் நான் அப்புறம் ரெடி பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ரெடி பண்ணக்கூடிய டைப். ஸோ இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இது என்ன பண்ணுங்கள், இது ஒரு 1 வீக் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா மொக்கட்டும். இந்த தேங்காய் நாரில் இருக்கிறதும் நம்ம உரம்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கம்போஸ்ட் மண்ணெலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் நார் வந்து நல்லா மொக்கணுன்னா அதுக்கப்புறம் நம்ம 1 வீக் அப்படியே விட்டுருங்க. 1 வீக் ஆர் 10 டேஸ், அதுக்கு 7 டேஸே போதும். 1 வீக் விட்டுட்டு சீட்ஸ் நீங்கள் உள்ளே வைக்க ஆரம்பிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.